இதில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மோசே செங்கடலை பிரித்தல். இதில் நாங்கள் வர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் நேர்காணல் மூலியமான ஒரு தொழில்நுட்ப கருவியை உபயோகித்து இந்த கண்காட்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுல மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அன்பியக்காரங்க எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு யூனிட்டியா வந்து செஞ்சிருக்கோம் இந்த விஷயத்த. இதுல மெயினா வந்து பைபிள் மூலியமா நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, கடவுள் நினைத்தால் எதையும் நடக்கும் அப்படிங்கிறது மோசே மூலியமா நம்மள்ட்ட காமிச்சிருக்காரு. மெயினா இந்த விஷயத்த தான் நாங்க மக்கள்கிட்ட வந்து நேரடியா காட்டுறதுக்கு இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில நாங்க வந்து காட்டுறோம். மரியன் சினை சார்பாக கானாவூர் திருமணம். ஆண்டவர் முதல் அற்புதம் செய்த இந்த கானாவூர் திருமணத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வாங்க. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு. மாதாவிடம் அந்த செய்தி சென்றவுடன் ஆண்டவருக்கு மாதா அதை சொன்னதும் ஆண்டவர் இந்த முதல் அற்புதத்தை மாதாவுக்காக செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இந்த கச்சாடிகளை பாருங்கள். இதுதான் இயேசு செய்த முதல் அற்புதம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போப் ஜான் பால் அன்பியம் சார்பாக நாங்கள் இந்த விவிலிய கண்காட்சியில் பங்கு கொள்வதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கான்செப்ட் என்னவென்றால், படைப்பு முதல் இயேசுவின் இரண்டாம் வருகை வரை, அதே போல விவிலியத்தின் முக்கியத்துவத்தையும் நாங்கள் இங்கே காட்சி பொருளாய் வைத்திருக்கிறோம். முதல் ஆதாம் ஏவாள், அதற்கு அடுத்தபடியாக ஆபிரகாம் பலி கொடுத்தது, அதற்கு அடுத்தது 10 கட்டளை, மோசேயின் 10 கட்டளை, கபிரேல் தூதர் மாதாவுக்கு காட்சியளித்தது, திருக்குடும்பம், இயேசுவின் புதுமைகள் மற்றும் யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றதோ, அதே போல இரவு திருவிருந்து, அதற்கடுத்தது இயேசுவின் கல்வாரி. இந்த விவிலிய கண்காட்சியில் பங்கு கொடுத்து ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் போப் ஜான் பால் அன்பியம் சார்பாக எங்களது மகிழ்ச்சியினை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திருவிவிலியத்தில் உள்ள 4-5 மொழியில் உள்ள திருவிவிலியங்களையும் இங்கே காட்சி அளித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்துட்டு நாங்க இயேசுவின் இறுதி இரவு உணவு வந்துட்டு காட்சிப்படுத்திருக்கோம். இப்ப வந்துட்டு இயேசு வந்துட்டு பேதுருவோட பாதங்களை கழுவ போவாரு. அப்ப பேதுரு வந்துட்டு, ஆண்டவரே நீரே என் பாதங்களை கழுவுவது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லுவாரு. அப்ப வந்துட்டு இயேசு சொல்றாரு, நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்ப புரியாது, பின்னரே புரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பேதுரு வந்துட்டு, இல்ல நீங்க என் பாதங்களை கழுவ நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் உன் பாதங்களை கழுவ விட்டால் உனக்கு என்னோட பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவாரு. அப்ப பேதுரு, என் கால் மட்டும் அல்ல, என் தலை முதல் கால் வரை அனைத்தையும் கழுவும் சொல்லும் போது, குளித்தவர்கள் தங்கள் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும், அவர்கள் தூய்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் இறுதி இரவு உணவு உண்ண போறாங்க. இந்த நிகழ்ச்சியின் போதுதான் வந்துட்டு திருப்பலி வந்துட்டு உருவாக்கப்பட்டது. அதே போல நற்கருணையும் அந்த அன்னைக்குதான் உருவாக்கப்பட்டது. குருத்துவமும் அந்த அன்னைக்குதான் உருவாக்கப்பட்டது. இப்ப வந்துட்டு இயேசு வந்துட்டு நற்கருணை வந்துட்டு அவருடைய உடலாகவும் திராட்சை ரசத்தை வந்துட்டு அவருடைய ரத்தமாகவும் வந்துட்டு அர்ப்பணிக்கப்படுறாரு. இதுல வந்துட்டு அப்போ வந்துட்டு அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. திராட்சை ரசம் அப்படின்றது தியாகத்தின் நினைவு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க கேண்டில், இந்த ஒளி வந்துட்டு அன்பின் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவர் பேதுருக்கு பாதம் கழுவி விட்டு வந்துட்டு சேவை மற்றும் பணியை வந்துட்டு காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிதாவானவர் வந்துட்டு 10 கட்டளைகளை வந்துட்டு பழைய ஏற்பாட்டு கொடுத்திருக்காரு. அத வந்துட்டு இயேசு வந்துட்டு புதிய ஏற்பாடுல 2 கட்டளைகளா மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது வந்துட்டு அனைத்திற்கும் மேலாக பிதாவை நேசிப்பது, இரண்டாவது வந்துட்டு தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. அந்த அன்னைக்குதான் வந்துட்டு அன்பு கட்டளையும் வழங்கப்பட்டது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா அன்பு கட்டளையும் வந்துட்டு அந்த அன்னைக்கு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் போது நற்கருணை உண்ண பிறகு வந்துட்டு யூதாஸ்குள்ள வந்துட்டு சாத்தான் புகுந்து அவர் வந்துட்டு அன்னைக்கு ஏசப்பாவை காட்டி கொடுக்க போவாரு. இந்த நிகழ்வு வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சனாலதான் இயேசு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 30 வெள்ளிக்காசுகளுக்காக வேண்டி யூதாஸ் வந்துட்டு இயேசுவை வந்துட்டு காட்டி கொடுக்கிறாரு. இப்போ தேங்க்யூ.
மீட்பு, நம்ம அனைவருக்கும் மீட்புனா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய திட்டமே மீட்பு. இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்படைகிறதுக்கு ஆண்டவர் தரும் மீட்பு. பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் இந்த தொடக்க காலத்துல பார்க்கும்போது ஒரு மனிதன் மூலியமாக பாவம் இந்த உலகத்துல நுழைஞ்சது. அந்த பாவத்தின் மூலியமாக சாவு வந்தது. அதுவரையும் மனுஷன் சாவை பத்தி அறிஞ்சதில்லை. அப்போ ஆண்டவருடைய புதிய ஏற்பாடு திட்டம் என்னன்னா, ஆண்டவர் தன் மக்களின் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாவம் செய்யாத ஒரு ஆள் வேணும். அந்த பாவம் செய்யாத ஆள் யார் இருக்க முடியும்? ஆண்டவருடைய திருமகன் மூலியமாக அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றார். அது சிலுவையின் வழியாக தன்னை வழியாக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலியமாக அவர் மீட்படைகிறார். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை நடத்திட்டு போற இடத்துல பாம்புகள் கடிக்கப்பட்டு போது ஆண்டவர் சொல்றாரு, வெங்கல சர்பம் ஒண்ணு செஞ்சு அது உயர்த்து காட்டுன்னு சொல்றாரு. அதை பாக்குறவன் பிழைச்சான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதுனால நம்ம பாவத்திலிருந்து மீட்படைஞ்சோம். பாவத்தில் பிடிப்பட்ட பெண் மீது கல்லெறியும் போது இயேசு சொன்ன வார்த்தை, உங்கள் மீது குற்றம் இல்லை எனில் நீங்கள் அவர் மேல் கல்களை எறியலாம் என்று. அந்த சீனோட அப்படியே அதை டெபிக்ட் பண்ணிருக்காங்க, டேப்லூவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ அத அப்படியே இப்போ நம்ம மிற்றவங்க மேல குற்றங்கள் காண்பதை விட நம்ம மேல இருக்க குற்றங்களை காணணுங்கிறது தான் இந்த தீமோட இது. அண்ட் நீங்க மிற்றவங்க மேல குற்றம் சொன்னீங்கன்னா மிற்றவங்களும் உங்க மேல குற்றங்கள் சொல்லுவாங்க. அதுவே நீங்க மிற்றவங்களை மன்னிச்சீங்கன்னா மித்தவங்களும் உங்களை மன்னிப்பாங்க. சோ மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். அதுதான் இந்த மெயின் தீமோட டெபிக்ட். டேப்லூவா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம சிந்திக்க. சோ இதுல ஃபிளிப் பண்ணிருக்காங்க. இதுல क्वेश्चंस இருக்கு. பிறர் மனம் வருந்தும்படி பேசுவது சரியா? சண்டையிடுவது சரியா? பிறரை அவமதிப்பது சரியா? வீண் பெருமை பேசுவது சரியா? இயேசு மன்னித்தார், நானும் மன்னித்தேனா? நான் பிறரை மன்னித்தது உண்டா? தவறான வார்த்தைகளை பேசுவது சரியா? பொறாமைக்கு இடம் கொடுப்பது சரியா? சுயநலத்துடன் பிறரை நேசிப்பது சரியா? இந்த கேள்விகள் நமக்காக சிந்திக்க விடப்பட்டுள்ளன. தேங்க்யூ. நாங்க சிறுமலர் அன்பியம்ல இருந்து கடவுளுடைய படைப்பை நாங்க இது பண்ணிருக்கோம். இதுல முதல் நாள் பகல் மற்றும் இரவு படிச்சிருக்காரு. இரண்டாவது நாள் வானம் மற்றும் கடலை படிச்சிருக்காங்க. மூன்றாவது நாள் மரம் செடி கொடிகளும் நிலத்தையும் படிச்சிருக்காங்க. நான்காவது நாள் சூரியன் நட்சத்திரம் நிலாவை படிச்சிருக்காரு. ஐந்தாவது நாள் வானத்து பறவைகளும் கடல்ல வாழ்ற உயிரினங்களும் படிச்சிருக்காங்க. ஆறாவது நாள் மனிதர்களை படைச்சாரு. ஏழாவது நாள் அவர் படைத்த எல்லாத்தையுமே ஆசீர்வதிச்சுட்டு கடவுள் ஓய்வெடுக்கிற நாளா இருந்தது. இது இந்த 7 நாட்களுக்கான வசனங்கள். இது நம்ம பைபிள்ல இருக்க புதுமைகள் மற்றும் நன்மைகளை நாங்க ஸ்டிக் பண்ணி ஒட்டியிருக்கோம். அங்க அதிகாரங்கள் புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு. இங்கேயும் புதுமைகள் மற்றும் நன்மைகளை இங்கேயும் ஸ்டிக் பண்ணி ஒட்டியிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம். ஜான் பாஸ்கோ சர்ச்சின் மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக நாங்க மோசேயின் அழைப்பை இன்னைக்கு கண்காட்சியில காமிச்சிருக்கோம். இது நம்ம சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அடிமைகளாக கடந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் மோசே வழியாக மீட்டு கொண்டு வர்றார். அவர் இதை செய்யவில்லை என்றால் இஸ்ரேல் குலமே இன்னைக்கு பூமியில இருக்காது. அப்படி அடிமைத்தனத்துல இருந்து இஸ்ரேல் மக்களை கடவுள் மீட்டு கொண்டு வர மோசே அழைக்கிறாரு. நாங்கள் புனித ஜான் போஸ்கோ ஆலயத்துல உள்ள ஜபக்குழுவை சார்ந்தவர்கள். நாங்கள் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் மற்றும் ஆவியானவருடைய கனிகள் நம் வாழ்வில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். நம்முடைய வாழ்வு தூய ஆவியானவர் ஆட்கொள்ளாத போது எப்படி இருக்கிறது, அதே போல தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும் போது நம்முடைய வாழ்வு எப்படியாய் மாறுகிறது என்று சொல்லி நாங்க இந்த முழு ஸ்டாலையா அமைத்து இருக்கிறோம். தூய ஆவியானவர் நமக்குள்ளாக செயலாற்றும் போது
ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்குள்ளாக வந்து கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், நமக்குள்ளாக தூய ஆவியானவர் என்றைக்கும் நிலையாய் இருந்து நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம இந்த ஸ்டால்ல வச்சிருக்கிறோம். நம்முடைய இறை வார்த்தைய நமக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். என்னென்று சொன்னால், இறை வார்த்தை தான் நம்மை தூய வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி நாம இறை வார்த்தை நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இங்க பாருங்க, நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிற போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நாம தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளும் போது நாம அவருடைய கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நாம மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. நாம இந்த நினைவுகளோடு கூட நம்ம எப்போதும் நம்ம தூய ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு நம்ம அவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். ஆமென். பெண்கள் பணிக்குழு. திரு விவிலியத்தில் சாதனை பெண்கள். மரியாள் எலிசபெத் யோவானின் தாய், வஸ்தி அரசனின் மனைவி. அப்புறம் கானானிய பெண் விசுவாசத்தின் மூலம் குணமடைந்தது. எலிசபெத் பாத்தீங்கன்னா முதிர்வடைந்து தாயானவர்கள். அப்புறம் எஸ்தர் பாத்தீங்கன்னா யூத மக்களுக்காக ஆமானின் திட்டத்தை முறியடித்தாங்க. அப்புறம் பெண்கள் விசுவாசத்தினால் மக்களுக்கு பணிபுரிஞ்சாங்க. மரியா, ரூத்து, எஸ்தர், தெபேரால், ராகா, பன்னாள் போன்றவர்கள் சில சாதனை பெண்கள் அசாதாரண தருணங்களில் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க சூசியப்பர் அன்பியம். இந்த விவிலிய கண்காட்சியில நாங்க செயல்படுத்தினது என்னன்னா, பழைய ஏற்பாட்டில இருந்து 10 கட்டளைகளும், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோட உரையாடலையும் நாங்க ஊழிய காட்சிப்படுத்தி இருக்கிறோம். எப்படி மோசே தந்தையா நிறைவேற்றிருந்து 10 கட்டளைகளை வாங்கி நம்மளுக்கு அளித்தது போல நாமும் அந்த கட்டளைகள் கடைபிடித்து வாழ்வோம். அதே போல இறைவன் சமாரிய பெண்ணுக்கு அளித்த உரையாடலை போல நமது வாழ்வாக்குவோம். அனைவருக்கும் நன்றி. ஆரோக்கியமான அன்பிய சார்பா நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம். இது தமிழ் மொழிபெயர்ப்பை பத்தி சொல்றது. ஸோ முதல்ல கடவுள் மனிதரிடம் நேரடியாக பேசினார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி வாயிலாக பேசினார். அது எல்லா வார்த்தைகளும் நமக்கு கல்வெட்டுகள், தோல் சுருள், நாணல் செடி, பட்டைகள் அதுல எழுதப்பட்டுச்சு. நாளடைவில் அது நமக்கு புத்தகமா நமக்கு கொடுக்கப்பட்டது. முதலில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அத தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு நம்ம பார்க்கணும். சோ முதல்ல ஜீகன் பால்குதாங்கிறவரு புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்தாரு. சோ அதுக்கப்புறம் அவரோட சீடர் உதவியாளர் பெஞ்சமின் தான் புதிய பழைய ஏற்பாடை நிறைவு செய்தார். இவங்க 2 பேரோட மொழியில சில திருத்தங்கள் இருந்ததுனால நமக்கு பிலிப் ஜோனன் அந்த அடுத்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மொழிபெயர்த்தாரு. அவருக்கு அப்புறமா ஹென்றி பவருங்கிறவர் 18ஆம் நூற்றாண்டுல இதை ஃபுல்லா மொழிபெயர்த்தாரு. இதுல அதிகமா வடமொழி சொற்கள் ஏற்பட்டதுனால அதுல இருந்து நமக்கு அடுத்த 19ஆம் நூற்றாண்டுல எல்பி லார்சன், CH மோகன், ராஜ்கிரம் இவங்க 3 பேருமே மொழிபெயர்த்தாங்க. சோ இவங்களோட எபிரேய கிரேக்க மொழிக்கு ஏற்ப தமிழ் மொழி இல்லைங்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து நமக்கு சத்திய வேத புத்தகம்ங்கிற பைபிள் நமக்கு கிடைச்சது. அதுல இருந்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு வந்தது. கடைசியா 1974 பொது மொழிபெயர்ப்பு பணிகளால சேர்ந்த 34 விவிலிய அறிஞர்களும் 84 தமிழ் விவிலிய அறிஞர்களும் திருவிவிலியம்ங்கிற நூலை நமக்கு தந்தாங்க. இன்ன வரைக்கும் நம்ம அதை தான் உபயோகித்து. உணவு குழு எங்களுடையது. நாங்க இயேசு அப்பம் பகிர்ந்தலை பத்தி நாங்க இந்த பைபிள் கண்காட்சியில வச்சிருக்கோம். அதாவது மக்கள் திரளான கூட்டம் இருந்ததுனால எங்களுக்கு உணவு வாங்குறதுக்கு பாலைநிலமாக இருந்ததுனால உணவு வாங்கிக்க சொல்லி சீடர்கள் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவங்களுக்கு நீங்களே உணவு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இங்க வந்து பால நிலையம் ஆயிடுச்சு, கடைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 200 தெனாலயத்துக்கு வாங்கினால் கூட பத்தாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவரே இங்க என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. 5 அப்பங்களும் சிறுமீனும் 2 மீன்களும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனை இயேசு ஆண்டவர் வாங்கி அதனை ஆசி கூறி அதனை பிட்டு பகிர்ந்து அழியுங்கள் சொல்றாங்க. அங்கிருந்து ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. அவர்களை 50 பேராக புல்தரையில் அமர சொல்றாங்க. 5000 ஆண்கள் உண்ட பின்பு மீதியுள்ள அப்பங்களை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். இது ஆண்டவர் செய்த அற்புதம். நாங்க வந்து விண்ணேற்ப மாதா அன்பியம் நோவா பெட்டகம் போட்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளைய வந்து நோவா தாத்தா வந்து நிறைவேற்றாரு. அதாவது ஆண்டவர் வந்து கப்பல் ஒண்ணு உருவாக்க சொல்றாரு. அந்த கப்பலை உருவாக்கி அவர் குடும்பத்தாரும் விலங்குகளையும் வச்சு பாதுகாக்கிறதுக்காக அந்த பெட்டகம் பண்ண சொல்றாரு. மழை பொழிவுல இருந்து பாதுகாத்து மறுபடியும் இதை வந்து உருவாக்குறாரு, உலகத்தை வந்து இது பண்றாரு. இதுல என்ன பேசிக்னா, ஆண்டவரோட வார்த்தையை வந்து கட்டளையை வந்து நிறைவேற்றுறாரு, அவரோட வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படுகிறாரு. அதை பேசிக்கா வச்சு நாங்க வந்து நோவா தாத்தா இது போட்டிருக்கிறோம். நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு சிந்தனை என்னன்னா, இது வந்து விவிலிய கண்காட்சியில வந்து நாங்க வந்து வச்சிருக்கிறது, கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பதே மேலுங்கிற வசனத்தை குறிச்சு நாங்க வந்து உயிர்த்த ஆண்டவர் படத்தை வச்சு வணக்கம். நாங்க குழந்தையேசு அன்பியத்துல இருந்து வந்திருக்கோம். மாதாமா எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறத நாங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். மாதாமா எலிசபெத் அம்மாவை வாழ்த்திய போது எலிசபெத் அம்மா வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளியது. திருவிவிலியத்தில் இருக்கின்ற காட்சியை குழந்தையேசு அன்பியத்திலிருந்து எடுத்து காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்க இங்க ஜான் பாஸ்கோ சர்ச்ல இருந்து விவிலிய கண்காட்சிக்காக யூத் சார்பா வந்து திருவிவிலியத்தில் தூய ஆவியானவர் அந்த கான்செப்ட் வச்சு நாங்க வந்து பண்ணிருக்கோம். தொடக்கத்தில் வந்துட்டு தூய ஆவியானவர் வந்துட்டு அவரோட தூண்டுதலால் தான் நம்ம வந்து பைபிளே எழுதியிருக்கோம். அப்போ வந்து தொடக்க நூல்ல வந்து கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, தொடக்கத்தில் ஆவியானவர் வந்து நீர்நிலைகள் மேல் அசைவாடி கொண்டிருக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு ஒரு வார்த்தையை நாங்க வந்து விவிலியத்திலும் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க செயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களையும் வந்து ஆவியானவர் மூலமா கூப்பிட்டிருக்காங்க. அது எப்படின்னா, மோசே, எசேக்கியேல் இவங்களெல்லாம் வந்துட்டு இறைவாக்கினரா அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படி புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மரியா கருவுற்றது காரணமே தூய ஆவியானவர் தான். அதுக்கு அடுத்தது வந்துட்டு எலிசபெத் அம்மா இவங்களெல்லாம் வந்துட்டு காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் திருமுழுக்கு, ஆண்டவரோட இயேசு திருமுழுக்கு அப்போதான் வந்துட்டு தூய ஆவியானவர் வந்துட்டு வராரு. அப்போ வந்து யோவான் சொல்வாரு, எனக்கு பின்னாடி வரவர் வந்துட்டு நெருப்பினாலும் தூய ஆவியினாலும் வந்துட்டு திருமுழுக்கு தருவாருன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து திருத்தூதர் பணிகள்ல எல்லாம் வந்துட்டு ஆவியானவர் வச்சு நிறைய பேர் வந்துட்டு ஜீசஸ ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து திருவிழா. தேங்க்யூ. பாடகர் குரு சால்பா நாங்க பண்ணிருக்கிறது 12 அப்போஸ்டல்ஸ் பத்தி. 12 அப்போஸ்டல்ஸ் பத்தி பாக்குறப்போ ஒரு அப்போஸ்டல் ஒவ்வொரு அப்போஸ்டல்ஸ்மே கடவுளோட வார்த்தை ஃபாலோ மீ அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டுதான் எல்லாருமே அவங்களோட சிறுத்துவ பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வார்த்தை ஃபாலோ மீக்கு நிறைய பவர் இருக்கு. சோ நம்ம அவர் கூப்பிடுறப்போ அவர் பின்னாடி அவருக்காக போகணும். அதான் இதோட மெயின் கான்செப்ட். சோ இந்த எல்லா அப்போஸ்டல்ஸுமே அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா ப்ராப்ளம்ஸ், அவங்க கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவங்க ஆண்டவர் கிட்ட போயிருக்காங்க. அவங்களோட சாவிலையும் வந்துட்டு அவர் அவங்க மறுதளிக்கல. நம்மளும் மறுதளிக்காத ஒரு வாழ்வு அவருக்காக வாழ்வோம். நன்றி.